தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது மேரி சல்மா செபாஸ்டியன் திருமண நாள் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து இந்த திருப்பலியிலே இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தேவதாய்க்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் தாமே தேவதாயின் பரிந்துரையை நாடுவோம். அதே வேளையில் இந்த நாளிலே திருச்சபையிலே நாம் நினைவு கூறக்கூடிய புனித பிரான்சிஸ் சலேசியாரினுடைய பரிந்துரையை நாடி யாரையும் தீர்ப்பிடாமல் நல்ல மனம் கொண்டு நல்ல எண்ணங்கள் கொண்டு வாழக்கூடிய அந்த வரத்திற்காகவும் இந்த தெய்வீக திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வாழ்ந்ததர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆயரான புனித பிரான்சிஸ் சலேசியா மனிதரின் மீட்புக்காக எல்லாருக்கும் எல்லாமாகிட திருவிழமானீரே. எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு என்றும் பணிபுரிவதில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்முடைய அன்பின் கனிவை வெளிப்படுத்துவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. போர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்த்தப்பட்டனர். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவார்த்தைகள் 1 முதல் 4, 11 முதல் 12, 19 மேலும் 23 முதல் 27 முடிய. அந்நாட்களில் சவுல் இறந்த பின் அமலேக்கியரைத் தோற்கடித்து திரும்புகையில் தாவீது சில்காயில் 2 நாட்கள் தங்கினார். 3ஆம் நாள் சவுலின் பாசறை நின்று கிழிந்த ஆடைகளோடும் புழுதி படைந்த தலையோடும் ஒருவன் வந்தான். அவன் தாவீதிடம் வந்ததும் தரையில் வீழ்ந்து வணங்கினான். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ,
நான் இஸ்ரேல் பாசறையினின்று தப்பி வந்துவிட்டேன் என்று அவன் பதில் கூறினான். என்ன நடந்தது, என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க, அவன் வீரர்கள் போரினின்று ஓடிவிட்டனர், அவர்களுள் பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர், சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்துவிட்டனர் என்று கூறினான். தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தான். அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனத்தானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பு இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து விட்டார்கள். இஸ்ரேலே, உனது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது. மாவீரர் எவ்வாறு மடிந்தனர். சவுல், யோனாத்தான் அன்புடையார், அருளுடையான், வாழ்விலும் சாவிலும் இணை பிரியான். கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வர், அரியினும் அவர்கள் வலிமை மிக்கோர். இஸ்ரேல் புதல்வரே, சவுலுக்காக அழுங்கள். செந்நிற மென்துகில்களால் உங்களை உடுத்தியவர் அவரே. பொன்னின் நகைகளால் உன் உடைகளை ஒளிரச் செய்தாரே. போர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்த்தப்பட்டனர். உன் மலைகளையே யோனத்தான் மாண்டு கிடைக்கின்றான். சகோதரன் யோனத்தான், உனக்காக உன் உளமுடைந்து போனது. எனக்கு உவகை அளித்தவன் நீயே. என் மீது நீ பொழிந்த பேரன்பு என் என்பேன். அது மகளிரின் காதலை மிஞ்சியது அன்றோ. மாவீரர் எவ்வாறு மடிந்தனர், போர்க்கலன்கள் எங்கனம் அழிந்தன. ஆண்டவர் வழங்கும் மரல்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும். யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரை, கெரும்புகளின் மீது வீற்றிருப்பவரை ஒளிந்திடும். எப்ராயிம், பென்யமின், மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கலர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீ சினம் கொண்டிருப்பேன். கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ணச் செய்தேன். கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருகச் செய்தேன். எங்கள் அண்டைய நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருட்கள் ஆக்கினேன். எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்கின்றார்கள். பல்லவி. ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறைவசனங்கள் 20 மற்றும் 21. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களை, பிரச்சனைகளை கடந்து வருகிறோம். அவ்வாறு நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களில், பிரச்சனைகளில் முக்கியமானது அல்லது அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே, மனதிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துன்பம் மற்றவர்கள் நம்மை குறித்து தவறாக விமர்சிப்பது. நம்முடைய புற தோற்றத்தை வைத்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து நாம் இப்படித்தான் என்று பிறர் நம்மை விமர்சிக்கின்ற பொழுது, நமக்கு எதிராக தீர்ப்பிடுகின்ற பொழுது, அது ஒரு பெரிய தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி விடுகின்றது. பல நேரங்களில் நாமும் கூட மற்றவர்களுக்கும் இப்படிப்பட்ட விமர்சனத்தை, தீர்ப்பை கொடுப்பவர்களாக இருக்கின்றோம். இந்த நிலையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நாம் பிறருடைய விமர்சனங்களை குறித்து கவலைப்படக்கூடாது என்கின்ற அழைப்பை நமக்கு தருகின்றது. சர் வின்ஸ்டன் சர்ச்சில் அருமையாக சொல்லுவார். இங்கிலாந்து தேசத்தின் பிரதமராக இருந்தவர். அவர் அருமையாக சொல்லுவார், அது அதிகமாக ஆபிரகாம் லிங்கன் மீது அன்பும் பாசமும் வைத்திருந்தவர். அவருடைய கருத்துக்களை அதிகமாக விரும்பியவர். ஆபிரகாம் லிங்கன் சொன்ன வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து கொண்டிருந்தார். ஆபிரகாம் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை தன்னுடைய அலுவலக மேஜையின் மீது அவர் வைத்து அதற்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகின்றது. இவ்வாறு அவருடைய மேஜையில் எழுதி வைத்திருப்பாராம், உன்னுடைய செயல்களை முழு ஈடுபாட்டோடு செய். எந்த அளவிற்கு உற்சாகத்தோடு முழு ஈடுபாட்டோடு செய்ய முடியுமோ செய். அதிலே வெற்றி கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. உனக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். உன்னுடைய வேலையை மன நிறைவோடு, உறுதியோடு, கடின உழைப்போடு செய்திருக்கிறோம் என்கின்ற ஒரு உழைப்பு, ஒரு மன திருப்தி இருக்கும். அதே நேரத்தில் அந்த வேலைக்காக மற்றவர்கள், மக்கள் உன்னை விமர்சனம் செய்தாலும் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதே நேரத்தில் நான் ஒரு வேலையை சரியாக செய்யாத பொழுது, அந்த வேலைக்காக என்னை 10 வானதூதர்கள் வந்து வாழ்த்தினாலும் அது எனக்கு நிறைவை தராது என்று சொல்லுவாராம். அன்பு மக்களே, அவருடைய ஆபிரகாம் லிங்கனுடைய வார்த்தையாக சர் வின்ஸ்டன் சர்ச்சில் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வந்த இந்த வார்த்தைகள் நமக்கும் ஒரு அருமையான பாடத்தை கற்றுத்தருகின்றது. ஒரு செயலை செய்கிறோம் என்று சொன்னால் அதனை முழு மனதோடு, முழு ஈடுபாட்டோடு, கடின உழைப்போடு நாம் அதனை செய்ய வேண்டும். அதனுடைய பின் விளைவுகள், நாம் எதிர்பார்த்த ஒரு பரிசு, நாம் எதிர்பார்த்த நன்மை அந்த செயலின் மூலமாக நமக்கு கிடைக்காமல் போனாலும் ஒரு மன நிறைவு, திருப்தி நமக்கு இருக்கும். அதன் மூலமாக நாம் செய்த அந்த செயலினால், நாம் கொடுத்த அந்த கடின உழைப்பினால் மக்கள் நம் மீது விமர்சனங்களை வைத்தாலும் கூட அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்கின்ற அருமையான செய்தியை நமக்கு தருகின்றது. அன்பு மக்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் நாம் இதைத்தான் பார்க்கிறோம். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார். நோயாளர்களை குணப்படுத்தினார், பலவிதமான நன்மைகளை மக்களுக்கு அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் மக்கள் அவரை பலவிதமான விமர்சனங்களுக்கு உட்படுத்தினார்கள். இன்று நற்செய்தியிலும் பார்க்கிறோம், இயேசுவின் மீது மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு விமர்சனம், இவன் மதிமயங்கியவன், இயேசு மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய வல்ல செயல்களை, நல்ல செயல்களை கண்ணார கண்டாலும் கூட அவர் மீது இப்படிப்பட்ட ஒரு பழியை, விமர்சனத்தை கொடுக்கிறார்கள். இந்த விமர்சனங்களை கொடுத்தாலும் இயேசு அதனை குறித்து கவலைப்படவில்லை. தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து அவர் வாழ்ந்து கொண்டே இருந்தார், நன்மையை செய்து கொண்டே இருந்தார். நன்மை செய்வதில் அவர் தளர்வடையவே இல்லை என்று பார்க்கிறோம். இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகின்ற புனித பிரான்சிஸ் சலேசியார் அருமையாக சொல்வார், மிக மோசமான பாவம் என்று சொன்னால் அது நாம் ஒருவரை தீர்ப்பிடுவதும்,
ஒருவர் மீது நாம் தவறான கருத்துக்களை புரணியாக பேசுவதும் தான் ஆகும் என்று சொல்லுகின்றார். என அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு முறையை கொண்டிருக்கிறோம்? பிறரை தீர்ப்பிடுகிறோமா, விமர்சனத்திற்கு உள்ளாக்குகிறோமா என்று சிந்திப்போம். ஒருவேளை நாமும் இப்படிப்பட்ட தீர்ப்புகளை, விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தால் நம்முடைய செயல்பாடுகள் நேர்மையானதாக, உண்மையானதாக, இறைவனை சார்ந்ததாக இருக்கின்ற பொழுது அந்த விமர்சனங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் செய்கின்ற நன்மைகளை தொடர்ந்து உள்ள உறுதியோடு செய்து கொண்டே இருப்போம். எனவே அர்த்தமுள்ள நல்லதொரு வாழ்வு வாழ பிறரை விமர்சிக்காமல், நம்மீது விமர்சனங்கள் வந்தாலும் அதனையும் எதிர்கொண்டு வாழக்கூடிய அந்த நல்ல மனதை பெற்றுக்கொள்ள வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் அலேசியாரின் சாந்தமிக்க உள்ளத்தை தூயாவி எனும் நெருப்பினால் வியத்தகு முறையில் பற்றி எரியச் செய்தீரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற மீட்பளிக்கும் இப்பலி பொருள் வழியாக எங்கள் இதயமும் அதே நெருப்பினால் பற்றி எரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில்
அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித பிரான்சிஸ் சலேசியார், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பு மக்களே, ஏற்கனவே அறிவித்தவாறு நாளை மாலை 6 மணிக்கு நம்முடைய மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டகை அவர்கள் நம்முடைய கெபி அர்ச்சிப்பு விழாவிற்காக நம்முடைய பங்கிற்கு வருகை தருகிறார்கள். ஆயர் அவர்களுக்கு 6 மணிக்கு நாம் வரவேற்பு கொடுக்கின்றோம். அன்பு மக்கள், 6 மணிக்கு முன்பதாகவே 5:45 மணிக்கெல்லாம் ஆலய வளாகத்தில் வந்து கூடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருட்சகோதரிகள் இல்லத்திற்கு அருகிலிருந்து நாம் ஆயர் அவர்களை வரவேற்று அழைத்து ஆலய முகப்பிற்கு கூட்டி வருகிறோம். தொடர்ந்து ஆயருக்கு ஒரு சிறிய வரவேற்பு நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து கெபி அர்ச்சிப்பும் உறுதி பூசுதல் திருப்பலியும் நடைபெறும். திருப்பலியின் நிறைவிலே ஆயர் அவர்களுக்கு அன்பு மக்கள் அனைவரும் கல்வி நிதி வழங்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்தினால் மண்ணகத்தில் புனித பிரான்சிஸ் அலேசியாரின் அன்பையும் பரிவையும் பின்பற்றி விண்ணகமாட்சியில் நாங்கள் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மனமிரங்கும் மனமிரங்கும் மாறாவே மனமிரங்கும் எமக்கிரங்கும் எமக்கிரங்கும் என் தாயே எமக்கிரங்கும். எம் உள்ளம் நீ வருவாய், எம்முடனே வாழ்ந்திடுவாய், எம் குறைகள் நீக்கிடுவாய், எமக்காசி வழங்கிடுவாய். மனமிரங்கும் மனமிரங்கும் மாதாவே மனமிரங்கும் எமக்கிரங்கும் எமக்கிரங்கும் என் தாயே எமக்கிரங்கும். தாய்மையிலோ தனிச்சிறப்பு சேயதனால் பெருமதிப்பு. தாய்மையிலும் தனிச்சிறப்பு சேயதனால் பெருமதிப்பு. தாய்வளை தந்துவிட்டார் தரணிக்கே தாயாக. மனமிரங்கும் மனமிரங்கும் மாதாவே மனமிரங்கும் எமக்கிரங்கும் எமக்கிரங்கும் எம் தாயே எமக்கிரங்கும். வாழ்வதிலே வறுமை கொண்டாய், வறுமையிலும் செம்மை கொண்டாய். வாழ்வதிலே வறுமை கொண்டாய், வறுமையிலும் செம்மை கொண்டாய். வரம் வழங்கி வளமை தந்தாய், வரம் வழங்கி
வளமை தந்தாய் வாழ்வோரின் தாயானாய். மனமிரங்கும் மனமிரங்கும் மாதாவே மனமிரங்கும் எமக்கிறங்கும் எமக்கிறங்கும் எம் தாயே எமக்கிறங்கும். இன்று திருப்பலை நிறைவேற்றிய தந்தையின் உடல் சுகத்திற்காகவும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகள் எண்ணங்கள் நிறைவேறும்படியாக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித ஜெபமாலை எண்ணெயே, புனித ஜெபமாலை எண்ணெயே, புனித ஜெபமாலை எண்ணெயே. நிலையான புகழுக்குரிய தூய்மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் பூச்சியும் மாட்சிமையும் உண்டாவுக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்.